திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், வருங்கால முதல்வருக்கு ஒரே ஒரு பையன், அவர் பேர் மிதுன் பழனிசாமி. அவருக்கு மகள் கிடையாது. அப்படி இருக்கிற மருமகன் எங்க இருந்து? அப்புறம் மாப்பிள்ளை சொல்றாங்க, என்ன என்ன விஷயம் அது? அதான் கேட்க, மாப்பிள்ளைன்னு சொல்றான், மன்னிக்கிறேன், நான் மாத்தி சொல்லிட்டேன். எங்க இருந்து வந்தா மாப்பிள்ள? எடப்பாடி பழனிசாமிக்கு பையன் மட்டும்தான், மகள் கிடையாது. எங்க இருந்து வந்தாரு மாப்பிள்ள? இதுல இந்த பொய்யங்களோட வேஷம் தெரிஞ்சு போதா? ஏங்க ஒண்ணு கேக்குறேன், புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் சினிமா துறையில இருந்தாங்க ஏதாவது பந்தம் உண்டா? இல்ல புரட்சி தலைவர் ஏதாவது புரட்சி தலைவருடைய அரசியல் வாரிசா சொன்னாரா? அவருடைய மறைவுக்கு அப்புறம் இதே மாதிரி இந்த கட்சி உடைந்தது, கழகம் பிறந்தது. தன்னை ஒரு தலைவியாக முன்னிறுத்தி கொண்டு மரியாதைக்குரிய புரட்சி தலைவருடைய மனைவியாக இருந்த ஜானகி ராமச்சந்திரன் ஒரு வரலாற்று பிழையை செஞ்சார். அவங்க முதலமைச்சரா வந்தப்ப தன்னுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்பதற்கு போகாத இடத்தை போய் மிதிச்சு அறிவாலயத்துல போய் நின்று, கருணாநிதி அவர்களே, உங்களுடைய நண்பர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய மனைவியாக எனக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும்னு கேட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணாங்க அதிமுக தொண்டை, அம்மா நாங்கள் வணங்கும் புரட்சி தலைவரின் மனைவியாக இருந்தாலும் போகாத இடத்துல போய் கால் வச்சுங்க, மன்னிக்குவோம், உங்களை நாங்க தலைவியா ஏத்துக்க மாட்டோம்னு தோக்கடிச்சு ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியாம புரட்சி தலைவிக்கு 28 சீட்டு சேவல் சின்னத்துல கொடுத்து, நீங்க தான் இந்த அதிமுக காப்ப வந்த எதிர்கால தலைவி அப்படின்னு அன்னைக்கே என்டாஸ் பண்ணுவேன்.